எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆக்சுவலா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு எல்லாமே மூவ் ஆயிருக்கு. நே நம்ம வந்து ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். என்ன லெவல் கொடுத்துருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 23,265 இருந்து 23,430 போகும். இல்லைன்னா கீழே 23,000 வரும். எக்ஸாக்டாக வந்து இங்கே டச் பண்ணியிருக்கு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி டச் பண்ணி திருப்பி அங்கேருந்து இறங்கி. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஃபுட் சைடு கால் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிக்க சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 3,400 23,400 இதெல்லாம் நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி மூவ் ஆகிருக்கு அந்த ஸ்ட்ரைக்லாம். அதே மாதிரி நான் பார்த்துக்கிற இந்த ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா 23,250 பார்த்துக்கிருந்தேன். ஸோ கால் சைடில் பார்த்தீங்கன்னா கேப் அப் நான் ஒரு லெவல் கொடுத்துருந்தேன் பைக்கு 14,29 ஆனால் இது எதுவுமே டச் பண்ணல. கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டு டார்கெட்லாம் நான் கொடுத்துருந்தேன். அந்த டார்கெட் படி உள்ளே போயிட்டு திருப்பி அங்கேருந்து டவுன் ஆகி கீழே வந்து ஓகேங்களா. ஸோ இதுதான் இது முக்கியமாக பார்க்க வேண்டியது. கேப் அப் படி நம்ம பையிங் லெவலுக்கு எதுவுமே இல்லை. கேப் அப்பில் வந்து மேலே போயிட்டு டார்கெட் ஃபுல்லாகவே ஹிட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ அது வரையும் நம்மளோட லெவல் கரெக்டு அப்படிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே புட் சைடில் பாருங்க. புட் சைடில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னா நம்ம கொடுத்த எந்த லெவலுமே அது ஹிட் எதுவுமே ஹிட் பண்ணல. ஆனால் வந்து ஒரே இதில் வந்து லெவல் போயிட்டே இருந்துருக்கு. சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் இருந்திருக்குது. ஓகேங்களா. இதே இது நீங்கள் வந்து 23,400 இல்லை 450 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க 23,450 பாருங்க. ஃபுட் சைடு நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். 450 பார்ப்போம். 23,450 பாருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஒரு இது உங்களுக்கு இங்கேருந்து இறங்கி இருக்குது. திருப்பி அங்கேருந்து ஏறி இருக்குது. நமக்கு என்ன லெவல் கொடுத்தோம்னா 149 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க சைடில். இந்த 114 எல்லாம் எக்ஸாக்டாக 114 நீங்கள் ஏதாவது வாங்கி கரெக்டாக இங்கே வந்திருக்கு பாருங்க. 171 மாதிரி ரேஞ்செலாம் வந்திருக்கு. 170 ரேஞ்செலாம் வந்திருக்கு. ஸோ இது நல்ல டார்கெட்டு நல்ல இது கிடச்சி ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் ஒரே ஸ்ட்ரைக்கு பார்த்ததுனால எனக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. பட்டு நான் சில ட்ரேட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக லாஸ். என்ன பண்ணுறது பையஸ் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. நானும் இது பேப்பர் ட்ரேட் தான் பண்ணி பார்த்தேன். பட் நான் சில இது பண்ணனால அதில் லாஸ் ஆகி ஓகேங்களா. பட் இது பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரையும் நான் எடுத்த ஸ்ட்ரைக்கு 23,250 எடுத்திருந்தேன். அதில் வந்து எனக்கு லாபம் கிடைக்கும். அதாவது பேப்பர் ட்ரேடில் எதுவுமே கிடைக்கல. 0 தான் ப்ராஃபிட். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.